பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். ஆமீன். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை இந்த விஷயம் தாங்க. என்ன வேணா செஞ்சிடலாம், ஆனா நம்மளை யார் பிடிக்காதுன்னு நினைக்கிறாங்களோ, யார் வெறுக்கிறாங்களோ அவங்ககிட்ட அன்பு செலுத்தவே முடியாதுன்னு சொல்லி நம்ம நினைப்போம் இல்லையா? ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். யாரெல்லாம் நம்ம பிடிக்கல, நம்ம வெறுக்கிறாங்களோ, யாரெல்லாம் நமக்கு ஆப்போசிட்டா செயல்படுறாங்களோ அவங்ககிட்ட அன்பு செலுத்தணும். நம்ம மனசுல எல்லா கசப்புகள், வைராக்கியங்கள், பிடிவாதங்கள், நான் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்ற எல்லா காரியங்களையும் வெளியெடுத்து போட்டு எல்லா இடத்துலயும் அன்பு செலுத்தணுங்க. அதுதான் கிறிஸ்துவுக்கு, இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகளுக்கு அடையாளமா இருக்குது. உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தையும் அன்பு குருவாய வசனம் இல்லையா? அந்த பிரகாரமாக எல்லாத்துக்கிட்டையும் அன்பு செலுத்தணும். யாரையும் வெறுக்க கூடாது, யாரை பத்தியும் புறங்க கூடாது, யாரை பத்தியும் குறை சொல்லக்கூடாது, யாரையும் மனசை கசப்பு வைராக்கி எல்லாவற்றையும் எடுத்து போட்டு எல்லா இடத்தையும் அன்பு செலுத்தணும். வசனம் என்ன சொல்றதுன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படி இருக்கு. இந்த மாதிரி மற்றவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருந்தாங்க. இப்படிலாம் செஞ்ச நம்ம பரலோகத்துக்கு பிதாவுக்கு புத்திரா இருப்போமா. அப்பா பிதாவே நினைக்கிற புத்திர சுகத்தின் ஆவியை கொடுத்துக்கா இல்லையா? ஆண்டோட சொந்தத்தை ஏற்றுக்கொண்ட நீங்க நானும் அவருடைய பிள்ளைகளா இருக்கணும்னா செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், சத்துருக்களை சிநேகிக்கணும். யாரெல்லாம் நம்ம வேண்டாம் நினைக்கிறாங்களோ, நம்மளை பிடிக்காத நினைக்கிறாங்களோ, நம்மளை வெறுக்கிறாங்களோ அவங்க கிட்ட அன்பு செலுத்தி அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது பரலோகத்திற்கு பிதா உங்களை என்னையும் பிள்ளையாக மாற்றி ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் தானா தருவாருங்க. விசுவாசத்தோடு காத்துருங்க. இது வரைக்கும் செய்ய முடியலையா? எல்லாரும் யாரை பத்தி உங்க மனசுல கசப்பு இருக்கோ எல்லாவற்றையும் வெளியெடுத்து போட்டு எல்லாத்தையும் அன்பு செலுத்துங்க. அவங்களுக்கு ஸ்நேகிங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையை மாற்றி போட்டு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமென். God bless you.